கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நமக்கு குழப்பங்கள் ஏற்படுவது இயல்பாக இருக்கிறது. எதை குறித்ததான குழப்பம், ஏன் குழப்பம் வருகிறது என்றால், நாம் ஜெபிக்கின்றோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், அதை செய்வார் என்று காத்திருக்கின்றோம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பல நிலைகளில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். தினந்தோறும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பிறரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஜெபக்குறிப்பாக மற்றொரு நாம் பகிர்ந்து கொண்டு எங்களுக்காக, என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களும் இருக்கின்றோம். இவை ஒன்றுமே தவறு கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் கடவுள் கேட்கின்றார். ஆனால் இத்தனை செய்யும் பொழுதும் குழப்பம். என்ன குழப்பம்? அந்த ஜெபித்த காரியம் எப்படியாக இருக்குமோ, நாம் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களில் என்ன நடக்குமோ, ஒருவேளை நடக்காமற் போய்விட்டால் என்ன செய்வது, கைகூடி வராமல் இருந்தால் என்ன செய்வது என்றெல்லாம் நமக்குள்ளாக ஒரு விதமான பயமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு நிமித்தமாக ஏற்படுகிறதான கவலையும் வந்துவிடுகிறது. அதை தான் நான் குழப்பம் என்று சொல்லுகிறேன். இவை வருவதற்கான காரணம் என்னவென்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்கு கடவுளை பற்றியும் கடவுளையும் அதிகமாக நமக்கு தெரியும், அவர் சொன்ன வேத வார்த்தைகளும் தெரியுமே தவிர, ஆனால் கடவுளை குறித்ததான அவருடைய வார்த்தை குறித்ததான ஆழமான ஞானம் நமக்கு இல்லாதிருப்பது தான் அதற்கு காரணம். சரியாக துல்லியமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு ஏற்புடையதாக இருந்து மனதில் அதை நிறுத்தி கொண்டாலும் கூட அவை மீது உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறதில்லை. அவற்றை குறித்ததான சந்தேகங்கள், எப்பொழுதெல்லாம் பிரச்சனை அதிகமாகிறதோ, எப்பொழுதெல்லாம் வலி அதிகமாகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையானது என்ன செய்கிறது? நமக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை போக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் என்ன காரியங்களை அவர் செய்கிறார் என்றால், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கின்ற கடவுள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம் ஒன்று, அதற்கு மாறாக செய்கிறவர் அல்ல, அதைவிட அதிகமாய் செய்கிற கடவுள். தாவீது மரித்த பிறகு சாலமோனிடத்தில் ராஜ்யபாரம் செல்லுகின்றது. ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி, உனக்கு வேண்டியதை கேள் என்று சொல்லும் பொழுது சாலமோன் கேட்கின்றார், ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேண்டும். இவ்வளோ பெரிய உம்முடைய ஜனங்கள் இருக்கின்ற இந்த மாபெரும் தேசத்திற்கு என்னை ராஜாவாக நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த மக்களை நான் சரியான விதத்தில் நான் வழிநடத்த வேண்டும், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கின்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகின்றது, என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஓ, எனக்கு மகிழ்ச்சி, நீ ஞானத்தை கேட்டபடினால் நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து விடுகிறேன், நீ இன்றிலிருந்து மிகுந்த ஞானவானாய் இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறைந்திருக்க வேண்டும்.
ஆனால் நம்முடைய கடவுள் அதை செய்யவில்லை. மாறாக சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். அதுதான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கடவுள், ஆப்போசிட்டாக செய்கிற கடவுள் அல்ல. நான் கேட்பது ஒன்று, அவர் செய்வது ஒன்று அல்ல. நான் கேட்கின்ற காரியத்தில் அவர் நான் நினைத்திராத அளவிற்கு மகிமையான காரியங்களை கடவுள் செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்ல ஆண்டவர், அவர் அவ்வளவு அன்பு மிகுந்த ஆண்டவர், அவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் இந்த தெளிவு உங்களுக்கும் எனக்கும் வந்துவிட்டால் நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்பட மாட்டோம். ஜெபித்த பிறகு அதே கவலையை திரும்ப தூக்கி நம்முடைய தலையில் வைத்திருக்கொண்டு இருதயத்தில் வைத்திருக்கொண்டு புலம்ப மாட்டோம். என் ஆண்டவரிடத்தில் என்னுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டேன், என் குடும்பத்தின் காரியத்தை சொல்லிவிட்டேன், என் பிள்ளைகளுடைய காரியத்தை சொல்லிவிட்டேன், என் தொழிலை குறித்து கடவுளத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், என் எதிர்காலத்தை குறித்து, என் குழந்தைகளை குறித்து, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து நானோ கடவுளிடத்தில் முழுவதும் சொல்லிவிட்டேன். அவர் கேட்டுவிட்டார். நான் சொன்னதை காட்டிலும், நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர் மிகவும் அதிகமாய் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் வந்துவிடும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தெளிவாக அவருடைய வார்த்தையை தீர்க்கமாக நாம் பற்றிக்கொள்வோம். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மாபெரும் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேவன் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை நன்மைகளை நம் அனைவருடைய வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.